காந்தி ஜெயந்தி அன்று காந்தி சிலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு விளக்கம் அளித்த திருமாவளவன் தனக்கு மது பழக்கம் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் மது பழக்கம் குறித்து பேசவே இல்லை என தமிழிசை தெரிவித்துள்ளார். அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில் நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் கவர்னர் வராரு, கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்கெல்லாம் போடணும், கவர்னர் வந்து போகிறது 10:30 மணி ஆயிரும், எனக்கு இங்கே உளுந்தூர்பேட்டை வரணும், அங்கேருந்து 4 மணி நேரம், அதனால் காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துக்கிட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமாக வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம். மேனாள் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார். அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல, மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன், உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. பீர்ல 4% இருந்து 5% தான் ஆல்கஹால் இருக்கணும். ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று. பிராண்டி விஸ்கிலாம் 35% மேல இருக்கும். 100 மில்லி எடுத்துக்கிட்டா 35% ஆல்கஹால் இருக்கும். ஃப்ளைட்ல போய் ஏறி உட்கார்ந்தவொடனே விமான பணிப்பெண்கள் வந்து, சார் என்ன வேணும் சார், ஒயின் வேணுமா, ரெட் ஒயின் வேணுமா, வேற என்ன ஒயின் வேணும், ஃபர்ஸ்ட் தான் கேட்பாங்க. அப்ப கூட தப்பித்தவறி என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை. எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன், என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை. அக்கா தமிழிசைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். திருமாவளவன் சொல்ல, நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுறாங்க. நான் சொன்னேன், அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது? நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுறாங்களாம். நான் எங்கேயுமே பாட்டிலையும் பேசல, மூடியும் பேசல. நான் மோடியை தான் பேசுவேன், பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். அதனால பாட்டில் திறந்தாரா, அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது. ஏன் இவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு, நான் எங்களுக்கெல்லாம் குடித்தனம் தான் நடக்க தெரியல, குடிக்கலாம் தெரியாதுங்க. நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க. அதனால தான் அதைத்தான் நான் சொன்னேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.